ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இருக்குங்கல்ல, இது வந்து இப்ப உலக போரா மாறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் இஸ்ரேல் அமெரிக்காவும் எடுத்துட்டு இருக்கிறான். ஏன்னாக்க இங்க இந்த வளைகுடா பிராந்தியத்துல வந்து அத்தனை நாடுகளையும் வந்து செல்லாக்காசாக்கி அவன் வந்து கோல் வச்சணும். இங்க வந்து பெட்ரோல் வளம் இருக்குது, எல்லா வளங்களையும் நம்ம வந்து கைக்குள்ள போட்டுக்கணும். அதற்கு இந்த ஒரு வார பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல போயிட்டு அடிக்கிறான், லெபனான்ல போயிட்டு அடிக்கிறான், போயிட்டு பாலஸ்தீன்ல போயிட்டு கிட்டத்தட்ட 40,000 மக்களை வந்து கொண்டு குவிச்சிருக்கிட்டு இருக்கான், ஹூதிகளை அடிக்கிறான், எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு நாங்க எனக்கு டிஃபென்ஸுக்கு பண்றோம் அப்படிங்கிறான். இதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேடிக்கையா இருக்குது இது பாக்குறப்ப. சில நேரங்களில் வந்து ஹமாஸுக்கு இவனே வந்து ஃபண்டு கொடுக்குறான் அமெரிக்கா மூலியமா. அது அந்த ஆயுதங்கள்லாம் வந்து அவன் ஒரு ராக்கெட் அடிச்சான்னு வச்சுங்களேன், பாத்தீங்களா அவன் அடிச்சுட்டான், அதுக்கு நாங்க வந்து டிஃபென்ஸுக்கு நாங்க வந்து எங்களுக்கு தற்காத்துக்கிறதுக்கு நாங்க வந்து எல்லாத்தையும் பண்றோம். ஆக எல்லாத்துக்கும் அமெரிக்காவுடைய பின்புலம் தான். அமெரிக்காவில் உள்ள ஆயுத வியாபாரிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள்னால இந்த ஈரான் போர் வந்து ஒரு முடிவுறாத ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு இவர் அடிக்கிறேன் இருக்கான், அடிச்சானாக்க திருப்பி ஈரான் அடிப்பான். ஈரான் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் வந்து நம்ம நினைச்சது மாதிரிலாம் தூக்கி போட்ட முடியாது. அங்கே ரஷ்யா வரும், சைனா வரும், இனிமே வடகொரியா வரும் இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து ஈரான் அடிச்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு இஸ்லாமிய நாடுகளும் இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆக இதுல வந்து வெற்றி யார் படுறது அப்படிங்கிறத விட அமெரிக்கா தன்னுடைய கால்களை இங்க ஊன்றதுக்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறான். ஆனா அதுக்கு வந்து ரஷ்யா விட மாட்டான்னு நினைக்கிறேன். புட்டினும் சரி, சீன அதிபர்களும் சரி, வடகொரிய ஆட்களும் சரி, இதெல்லாம் வந்து அவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னாக்க இன்னைக்கு அமெரிக்கா பின்வாங்க ஆரம்பிச்சுவான். அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுல நம்ம பெரிய ஜோக் என்னன்னாக்க, இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அது வந்து முஸ்லீம் நாடு, பாலஸ்தீனர்கள் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்தினால அங்க வந்து யூதர்களை வந்து இவங்கெல்லாம் விரட்டி அடிச்சுட்டாங்க, இவங்க வந்து பாவம் இல்லையா, அந்த யூதர்களுக்கு அந்த நாட்டை கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா சில பேர் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுல வந்து நம்ம பெரிய ஒரு காமெடினா அர்ஜுன் சம்பத் நான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு வேணுமோ இவரை போய் யாரை போய் பிடிச்சி கேட்டது மாதிரி நான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு ஆதியம் தெரியாது அந்தமும் தெரியாது, அப்படி ஒரு அந்த ஒரு கிறுக்குத்தனமா அந்த ஆளு பேசிட்டு இருக்கிறாப்புல. இதே மாதிரி சில சங்கிகளும் வந்து நாங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு, அவனாவது வந்து சங்கிகள் வந்து மேக்சிமம் வந்து பிராமணர்களா இருப்பாங்க. அந்த பிராமணர்கள் அவர்களுடைய அந்த வழி வந்தவர்கள் தான் இஸ்ரேலியர்களுடைய தொடர்பு இருக்கு. அந்த இத்தாலியிலேருந்து இந்த அதாவது இங்க பாலஸ்தீன்ல போய் குடியேறினாங்களே, அங்க இருக்கக்கூடிய யாருமே வந்து யூதர்கள் இப்போ இருக்கிறாங்கல்ல, இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவன் யாருமே ஒரிஜினல் யூதர்களே கிடையாதுங்க. ஒரிஜினல் யூதர்கள் எல்லாருமே முஸ்லீம்னால மாறிட்டாங்க என்னைக்கோ. இப்ப இருக்கிறது இத்தாலியில இருந்து வந்தவனுதான் என்னங்க கசாரியர்கள் அப்படின்னு இத்தாலியில இருந்து வந்த ஒரு குரூப், அதாவது யூத மதத்துக்கு மாறி அதை வந்து இங்க வந்து நம்ம ஒரு நாடா பிளான் பண்ணி நம்ம ஒரு மத்திய கிழக்குல வந்து நம்ம போய் ஒரு இடத்த பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வந்து தான் இங்க வந்து குடியேறினது. ஏன்னு சொல்லுங்க, இப்ப வந்து தோராவிலேயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது, முகமது நபிங்கிறவர் வந்து மதீனாவுக்கு வந்து விரட்டி அடிக்கப்படுவார், கடைசி தூதரா வருவாரு, அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டி அடிக்கப்படுவார், அங்கு போய் அங்கேதான் தங்குவாங்க, அங்க வந்து அந்த மக்கள் வந்து அரவணைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரி எல்லாம் வந்து தோராவில் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னாக்க, அந்த யூதர்கள் வந்து இருக்காங்கல்ல, அந்த காலத்து யூதர்கள், ஒரிஜினல் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வழி வந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, நாம போய் முகமது நபி வந்தவனையே போய் அவரை பார்த்து நாம இஸ்லாத்தை ஏத்துக்கணும், ஏக இறைவனை கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவை போய் தங்கி இருந்திருக்கிறாங்க பல தலைமுறைகளா. அதுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் வந்தது பிறகு உடனே இவங்க போய் அப்படி கட்டி தழுவி
இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க. அதே போல பவிஷ்ய புராணம் இருக்குது தெரியுங்களா, இந்துக்களுடைய வேதம் பவிஷ்ய புராணம் இருக்குது. அதுலயும் வந்து முகமதுங்கிறவர் அரபு தேசத்தில் தோன்றுவார். அவர் வந்து பல எதிரிகளை வந்து முறியடிச்சு தனது ஆட்சியை நிறுவுவார், இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவார், ஏக தெய்வ கொள்கையை கொண்டு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பவிஷ்ய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பவிஷ்ய புராணம் எதுல இருந்து வருது? அந்த பைபிள்ல அந்த தோராவிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் இந்த பவிஷ்ய புராணம், இந்த மத்த இந்து மத வேதங்கள்லாம். ஏன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தவங்க தானே இந்த வேதங்கள்லாம். ருக்கியது, சாம, அதர்வண வேதம், பவிஷ்ய புராணம் இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இங்க நம்ம இந்திய நாட்டுக்கு உரித்தானது அல்ல, இந்திய நாட்டுல உருவானது அல்ல. எல்லாம் அவர்கள் வரும்போது ஆடு மாடுகளை ஒட்டிட்டு கைப்பர் பவன் கனவே வரும்போது அந்த அங்கிருந்து வரும்போது என்ன பண்றாங்க, இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க, இந்த வேதங்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து இங்க வந்து பரப்புறாங்க. ஆக அதுலயும் சொல்லப்பட்டிருக்குது, முகமது நபி வருவாரு, வந்தா நீங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து உதவி புரியுங்க அப்படின்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை அப்படியே மொழிபெயர்த்து இவங்க பரிசுறாங்கன்னா இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆக அதுலயும் வந்து முகமது நபிகள் நாயகம் வர்றதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இப்ப என்ன ஆயிடுதுனாக்க, அந்த அரபு தேசத்துல பாலஸ்தீன் ஏரியாக்கள்ல எல்லா இடங்களும் இருந்த யூதர்கள் எல்லாருமே வந்து முஸ்லீம்களா மாறிட்டாங்க. மதீனால இருந்தது, மக்கால இருந்தது. அதுக்கு பிறகு யாருமே வந்து அதிகமா கிடையாது. கிறிஸ்துவர்கள் இருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். லெபனான் சைடுல, அதே ஜெருசலம் சைடுல அங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா யூதர்கள் எந்த ஒரிஜினல் யூதர்களே கிடையாது. எல்லாமே வந்து மதம் மாறிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க வந்து இதுல இருந்து வர்றது கசாரியர்கள். இந்த இங்க வந்து இத்தாலியிலிருந்து வரானுங்க. இத்தாலியிலிருந்து வந்துதான் இந்த ஜியோனிச குரூப் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாம் வந்து உலகையை ஆளணும், அப்போ உலகத்தின் சென்டர்ல வந்து ஒரு இடம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதான் வஞ்சகமா அந்த பாலஸ்தீனர்கள்ட்ட இருந்து இடத்தை பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலத்தை அபகரித்து வட்டிக்கு கொடுத்து நான் வந்து திருப்பி கொடுக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வர்றப்ப நிலத்தை கொடுத்துறப்ப அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இடத்த வாங்கி அதுக்கு ஒரு இவனோட சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அரபுகளுக்கும் அவங்களுக்கும் சுத்தமா அப்படியே மாற்றமா இருக்கும். இந்த அரபு இனம் இருக்குது, இந்த அரபு இனத்தவர்கள வந்து அவனையும் வச்சு பாருங்க. அந்த ஒரிஜினல் யூதர்கள் இருந்தாங்கன்னாக்க அவர்களும் அரபுகள் தான். அப்போ வந்து அந்த ஃபேஸ் இந்த கல்ச்சர்லாம் ஒன்னா இருக்கும். ஆனா இவனு வந்து அப்படி கிடையாது. இவனுலாம் இத்தாலிக்கு அந்த 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 புறத்தான் வந்தவனால, அவன் பனிப்பிரதேசத்துல வந்தவனால அவனுக்கும் இங்க உள்ள மக்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர்ல எடுத்துங்க, இப்ப வந்து ஒரு தேவரு, ஒரு கல்லரு, ஒரு இஸ்லாமியரு, இப்படி வரிசை நிறுத்தி ஒரு ஐயரு, ஒரு 5 பேர் 6 பேர் நிறுத்தி வச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஐயரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய ஃபேஸு, அவருடைய நிறம், தோல், அவருடைய பேச்சு வழக்குகள் எல்லாத்தையும் அப்படியே சுத்தமா மாற்றமா இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஒரே குரூப்பா இருப்பாங்க. இந்த இஸ்லாமியரா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், மற்றபடி தேவர், பல்லர், பறையர், யாரா இருந்தாலும் சரி, அவர்கள்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க. இந்த ஐயர் மட்டும் தனிச்சு இயங்குவார். அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க வந்து அரபு நாடுகள்ல எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னாலும் இங்க வந்து அரபுகளுக்கும் இந்த யூதர்களுக்கும், இப்ப இருக்கிற யூதர்கள் இவன் ஒரிஜினல் யூதரா கிடையாது. இங்க வந்து மதம் மாறி இங்க வந்தவன், இடம் பிடிக்கணுங்கிற காரணத்துலாம் வந்தது. அந்த வந்த யூதர்கள் வந்து எப்படி இருக்கான்னு அவனுடைய பேசியும் இவங்களுடைய பேசியும் வச்சு பாருங்க. நீங்க ஜெனடிக்கா வந்து ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, எல்லாத்துலயும் சுத்தமா அப்படியே பல்லளிக்கும் இவங்களுடைய உண்மை முகம். ஆக இந்த வாதமே தப்பு. அவர்கள் வந்து யூதர்கள் வந்து அவர்கள் நாடுல நீங்க தானே விரட்டி விட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே இருந்த யூதர்கள் எல்லாருமே முஸ்லீமா மதம் மாறிட்டாங்க. இப்ப வந்தவங்க எல்லாம் அங்கிருந்து வந்தேரிகள். என்னங்க, இத்தாலியிலேருந்து வந்து இங்க வந்து இடம் இல்லாம ஒரு நாடு, சொந்த நாடு ஒண்ணு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து இடம் பிடிச்சு இப்ப வந்து எல்லாத்துக்கும் குடத்தில் கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. இது புரியாம நம்ம இந்தியாவில் வந்து நாங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறதுனால நாங்க வந்து
இங்க இந்த வந்து யூதர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதே இந்த அமெரிக்கா வந்து பெட்ரோல் தரக்கூடாதுன்னு சொன்னப்போ துணிஞ்சு வந்து நாங்க உங்களுக்கு பெட்ரோல் தரோம்னு சொன்னது யாரு? ஈரான் கொடுத்துட்டு இருக்கிறான். இப்போ நமக்கு வந்து அதிகமாக பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கிறது ஈரான் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ இப்ப நீ வந்து உண்மையான தேசபக்தியா இருந்தா நீ யார் பக்கம் நீ சப்போர்ட் பண்ணணும்? ரெண்டாவது, கிறிஸ்தவர்களும் இதே மாதிரி ரொம்பவும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி அப்படி அப்படிங்கிறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னாக்க இங்க இஸ்ரேல்ல போய் பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா காரி துப்புறான், மூஞ்சிக்கு நேராக துப்புறான், அடிக்க வரான். நீ ஓடு, நீ கிறிஸ்துவங்களாம் இங்க இருக்கக்கூடாதுங்கிறான். ரெண்டாவது, அவனோட பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மனிதர்களே கிடையாது. யாரு? யூதர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், எல்லாருமே யூதனுக்கு சேவைக்காக கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான் அவன் நம்புறான். அப்ப நீ வந்து அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறிய, ஒன்னு அவனை மதிக்கிறதே இல்லையாப்பா? இதெல்லாம் அவனுக்கு புரியாதா? எப்படி நம்ம பிராமின்ஸ் வந்து நீ வந்து சாமி சாமின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாலும் ஒன்ன வந்து சூத்திரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடறாங்கல்ல, அதே போலதான் அந்த அதே கான்செப்ட் தான் இங்கே வருது. யூதர்களை வந்து நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறியா வந்து அதாவது பிராமணர்கள் தூக்கி வச்சுட்டு கொண்டாடலாம், அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து அந்த யூத இனத்திலிருந்து பிரிஞ்சு வந்ததுனால அவர்கள் வந்து எல்லாமே செய்வாங்க, அவர்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க. நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? இது வந்து போஸ்டர் அடிக்கிறதும் சரி, அர்ஜுன் சம்பத் போன்ற அரைவேக்காடுகள்லாம் நாங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறோம், ஒண்ணுமே ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது. இந்த சண்டையை வந்து உருவாக்குனது யாரு? இவன் தானே உருவாக்குறான், இஸ்ரேல் தானே வந்து இத்தனை பேரை கொள்றான் அப்படிங்கிற இந்த உண்மைகள்லாம் தெரியாம என்ன பண்ணாங்கன்னாக்க, நாங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறோம், அவன் வந்து அப்பாவி ஒரு நாடு தனிச்சு நிக்கிறான், அவனுக்கு யார் சப்போர்ட் அப்படிங்கிறது மாதிரிலாம் சில பேர் பேசுறாங்க. இதெல்லாம் வஞ்சகத்தனமான செயல்கள். இந்த போரை வந்து உருவாக்குறதே, இந்த போர் நடக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து நெத்தன்யாகு வந்து ஆட்சி அதிகாரமே போய் வேற ஆள் வர்றது மாதிரியான நிலைமை இருந்துச்சு. அப்பதான் இந்த போர் எடுத்தது. அவன் எடுத்து இந்த நாடை வந்து நம்ம காப்பாத்த போறாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்று திரட்டினா எல்லாரும் வந்து இதை மறந்துடுவாங்கல்ல. நெத்தன்யாவுக்கு எதிராக பயங்கரமா போராட்டங்கள் நினைச்சு அந்த டயத்துல ஒரு 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடிலாம். அப்பதான் இவன் வந்து கையில் எடுத்தது இந்த போர் தந்திரத்தை. எப்படி நம்ம வந்து பிரச்சனை வர்றப்ப டக்குன்னு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டைலாக் அடிப்பார்ல, அதே தான் இங்க இங்க வந்து நெத்தன்யாகு பண்ணது. ஏன்னா 2 பேரும் தோஸ்து தானே. அந்த அவர்கள் 2வது மொசாத் தான் நம்ம இந்தியாவுக்கும் அதிகமா ஐடியாக்கள்லாம் கொடுக்கறது. அந்த பிளான்ல அப்படியே ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை நிலைமை. ஈரானா இஸ்ரேலா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா அமெரிக்கா வந்தாக்க கூட வந்து ரஷ்யாவும் வருவான், சீனாவும் வருவான், வடகொரியாவும் வருவான். மற்ற இஸ்லாமிய நாடுகளும் நாங்களும் சப்போர்ட், சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இந்த நிலைமையில இந்த நாடு வந்து 3ஆம் உலக போரை நோக்கி போகுமா, அல்லது ஐநா சபை இதெல்லாம் தலையிட்டு இதோட நிறுத்திக்கும்பா முடிச்சுக்கும்பா அப்படின்னு சொல்லி இந்த போற ஒரு வழி கொண்டு வருவாங்களா, அது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனாலும் எப்படி இருந்தாலும் சரி, போர் தொடங்குச்சுனாக்க ஏதோ 1 நாள் 2 நாள்ல முடிஞ்சிட மாதிரி போர் கிடையாது. இது வந்து 6 மாசம் வருஷ கணக்குல கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான 2 பக்கமும் வந்து சக பலத்தோடு நிக்கிறாங்க. இதுல வந்து பாதிக்கப்படக்கூடியது அப்பாவி பொதுமக்கள் தான், சம்பந்தம் இல்லாத நாடுகள் தான். பொருளாதாரத்துல பயங்கரமா அடி வாங்கும். இப்போ ஈரான் வந்து தனக்கு அந்த வழித்தடத்தை அடைச்சிட்டாக்க, இப்போ உலகத்துக்கு எண்ணெய் போறது எல்லாமே அந்த வழித்தடம் ஒண்ணுலதான் போயிட்டு வர முடியும். இப்ப அந்த இடத்த நான் அடைச்சிருவேன் அப்படின்னு வேற பயமுறுத்துறாப்புல. அப்படி பயமுறுத்தினாக்க வளைகுடாக்கள்ல இருந்து ஃபாரினுக்கு வந்து என்ன போறதெல்லாம் இனி தடப்படும். அதுக்கு என்ன பண்றாங்க, அதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது அதுவும் தெரியல. பார்ப்போம் வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்பிக்கையாக தான் வாழ்க்கையை ஓடுது, பார்ப்போம்.